الحمدللہ رب العالمین والعاقبۃ للمتقین والصلاة والسلام علی رسولہ سید المرسلین وعلی آلہ واصحابہ اجمعین اما بعد قال اللہ سبحانہ وتعالی فی القرآن العظیم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وَلِكُلِّ أُمَّةٍ أَجَلٌ فَإِذَا جَاءَ أَجَلُهُمْ لَا يَسْتَأْخِرُونَ سَاعَةً وَلَا يَسْتَقْدِمُونَ صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم أسرعوا بالجنازة فإن تك صالحة فخير تقدمونها إليه وإن يك سوى ذلك فشر تضعونه على رقابكم أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகு. ஸலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நற்பாக்கியம் பெற்ற உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருள் புனித ஜும்மாவுடைய தினத்தில் இறை இல்லத்தில் நம்மை எல்லாம் ஒன்று கூட செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். மனிதனுடைய வாழ்க்கை அது இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், ஏழ்மையாக இருக்கலாம், சீதேவித்தனமாக இருக்கலாம், பணக்காரத்தன்மையாக இருக்கலாம். மனிதனுடைய வாழ்க்கை அது எப்படி வேண்டுமானாலும் அமையும். அவரவருடைய முயற்சியை பொறுத்து அவருடைய வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வு என்பது வரத்தான் செய்யும். மனிதனுடைய வாழ்க்கை என்று சொன்னாலேயே ஹயாத் என்ற ஒன்று இருந்தாலே கூடவே மவுத் என்கின்ற ஒன்று நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் நம்மை சந்திக்கும் என்கின்ற அந்த உண்மை நிலைமையை நமக்கு அல்லாஹு தஆலா தெரிவிக்காமல், அது எந்த நேரமாக இருந்தாலும் உம்மை சந்தித்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை மூழ்கி இருப்பீர்கள், மௌத்தை வெறுத்து கொண்டிருப்பீர்கள், மௌத்தை விட்டு விரண்டோடி கொண்டிருப்பீர்கள், மௌத்து வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஃபைன்னஹு முலாக்கீக்கும், அது உங்களை நிச்சயமாக சந்தித்தே தீரும். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவனுக்கு ஏற்றார் போல அவரவர்களுக்கு எவ்வளவு நாட்கள் என்று நிர்ணயம் செய்திருக்கின்றானோ அத்துணை நாட்கள் இந்த பூமியில் அந்த ஆன்மா இருந்து கொண்டிருக்கும், அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆனால் எப்பொழுது அல்லாஹு தஆலா இவருக்கு இவ்வளவுதான் தவணை என்று சொல்லி அந்த தவணையை முடிவு செய்திருக்கின்றானோ, அந்த முடிவு வந்துவிட்டால் ஒரு வினாடி முந்தவும் முந்தாது, விந்தவும் பிந்தாது. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியும் ரூஹு வாங்கப்படாது, ஒரு நிமிஷத்துக்கு பின்னாடியும் ரூஹு வாங்கப்படாது. இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்துணை மனிதர்களும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், அல்லாஹ் சொல்லுவார். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். ஐனமா தகூனு யுதுரிக்குமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமான கோட்டைகளுக்குள் இருந்தாலும் வெளிக்காத்தே உள்ள போகாத, வெளியிருந்து ஒரு இன்ச்சு கூட காத்து, ஒரு சின்ன சுவாச காற்று கூட உள்ளே வராத அளவிற்கு ஏசி அறைக்குள் நாம் இருந்து கொண்டிருந்தாலும் மலக்குல் மௌத் அந்த இடத்திலும் வந்து இருப்பார்.
மலக்குல் மௌத் அந்த நேரத்தில், எந்த நேரத்தில் நம்மை சந்திக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த நிமிடத்தில் நம் கண்முன் வந்து நிற்பார். ஐனமா தகுனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமான கோட்டைகளுக்குள் இருந்தாலும் மரணம் உங்களை சுவைத்தே தீரும், மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் குர்ஆனில் மரணத்தினுடைய விஷயங்களை பற்றி தெளிவாக சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பான். ஒரு ஆன்மா அவன் எப்போது மரணிப்பான், எந்த இடத்தில் மரணிப்பான் என்கின்ற அந்த ஞானங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அவன் தன் கைவசத்தில் வைத்திருக்கின்றான். எந்த இடத்தில் ரூஹ் போக வேண்டும் என்று நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திற்கு அல்லாஹ் நம்மளை அழைத்து கொண்டு போய் சேர்ப்பான். போற வழி இங்கிருந்து வீட்டில் கிளம்பும் பொழுது இருந்துச்சுங்க ரூஹு, அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தோம், ஹாஸ்பிட்டலு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், நெருங்கினது கிட்ட ரூஹு போயிடுச்சு. ரூஹு அந்த இடத்தில் போகல, அந்த இடத்துல ரூஹு வாங்க வேண்டும் என்கின்ற அந்த நிர்பந்தம், அந்த இடத்திற்கு இவரை அழைத்து நாம் சென்றோம். ரூஹு எந்த இடத்தில் கைப்பற்ற வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த இடத்தில் அல்லாஹு தஆலா நம்மை கூட்டி கொண்டு போய் நிறுத்துவான். நிச்சயமாக இப்போ மரணம் அது எல்லோருக்கும் உண்டானது, அதிலே யாருக்கும் எந்த விதமான விதிவிலக்கெல்லாம் கிடையாது. நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா சலுகைகள், இன்னும் சொல்ல போனால் நபிமார்களிடத்தில் அனுமதி, குறிப்பாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கு ஆப்ஷன், இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வதற்கு அல்லது அல்லாஹுவை நாடி வருவதற்கு, இந்த மாதிரி விதிவிலக்கு யாருக்கும் இந்த உலகத்தில் கிடையாது நபிமார்களை தவிர, குறிப்பாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. மனிதன் பிறந்து விட்டால் அவன் மவுத் அதை சந்தித்தே ஆக வேண்டும். இப்போ சமீப காலங்களில் நாம் பார்க்கலாம், கொத்து கொத்தாக கடந்த வாரங்களில் மின்னல் தாக்கி நமது ஊருக்கு அருகிலே ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள கழுதூர்ல மின்னல் தாக்கி இடி தாக்கி ஒரு 4 பெண்கள் வேலைக்கு சென்ற இடத்தில் பயிர்காட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது வயல்வெளியில் மின்னல் தாக்கி அவர்கள் இறப்பை சந்திக்கிறார்கள். ஒருவர் தனியாக சந்திக்கக்கூடிய மரணம், கொத்து கொத்தாக 100 கணக்கில் ஒரு விமானம் புறப்பட்ட விமானம் அடுத்த நொடி போய் இடிந்து விழுந்து 230 பேர் மரணம். இப்படி 100 கணக்கான மரணம், ஆயிரக்கணக்கான மரணம், லட்சக்கணக்கான மரணம் என்று சொல்லி நாம் மரணத்திற்கு எத்தனையோ பெயர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். யாருக்கு எந்த விதியானாலும் மரணம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தே ஆகும் என்பதை நாம் இதன் மூலம் தெளிவாக விளங்க வேண்டும். அதற்கு நாம் என்ன தயாரிப்பாக இருக்கின்றோம், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நாம் யோசித்து பார்த்தால், ஒரு மையத்து, ஒரு குடும்பத்தில் ஒருவர் இறப்பு எய்து விட்டார், அடுத்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை நமக்கு இந்த மார்க்கத்தின் வழியாக நாம் பார்க்கின்ற பொழுது, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அஸ்ரிஉ பில் ஜனாஸா, ஜனாஸாவை எடுப்பதில், அதனை அடக்கம் செய்வதில் நீங்கள் துரிதப்படுத்துங்கள், விரைவுபடுத்துங்கள். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், அஸ்ரிஉ பில் ஜனாஸா, நீங்கள் ஜனாஸாவை எடுப்பதில், அடக்கம் செய்வதில் நீங்கள் விரைவுபடுத்துங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்னதோடு மட்டுமல்ல, இன்தகு ஸாலிஹத்தன் ஃபகைரு, அவர் உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கை நல்லதாக இருந்தால், நல்ல முறையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், நன்மைகளை அதிகமாக சம்பாதித்து நல்ல மனிதனாக அவர் வாழ்ந்தார் என்று சொன்னால், துகத்திமுனஹா இலை, அவருக்கு அங்கே நல்லவைகள், இன்பங்கள் எல்லாம் கபரிலே காத்திருக்கின்றது. அந்த இன்பங்களை அனுபவிப்பதற்காக அவரை சீக்கிரமாக கொண்டு போய் சேருங்கள், சீக்கிரமாக அடக்கம் செய்யுங்கள். அதே இதற்கு நேர்மாறாக வையகு சிவா தாலிக ஷர்ருன், இதற்கு நேர்மாறாக அவருடைய வாழ்க்கையில் அவர் சில தவறுகளை செய்து பாவமான அடியானாக இருந்தார் என்று சொன்னால்,
உங்களுடைய சுமையை உங்கள் தோளிலிருந்து சீக்கிரம் இறக்கி வச்சிருங்கன்னு நாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு நிலையில் ஹதீசுகளில் நாம் புரட்டி பார்த்தால் எந்த ஒரு இடத்திலும் ஜனாசாவை நீங்கள் வச்சிருங்க நான் வர்ற வரைக்கும் என்று சொல்லி நபி அவர்கள் சொன்னது கிடையாது. சஹாபாக்கள் நபி அவர்கள் மீது எவ்வளவு அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். ஹஸரத் அனஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு சஹாபியை அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரித்து வந்து கொண்டிருந்த நேரம் அது. டெய்லியும் போவாங்க, நோய் விசாரிப்பாங்க, நலம் விசாரிப்பாங்க, நலம் விசாரிச்சுட்டு வருவாங்க. போய் இன்னைக்கு உண்டான சூழலை பார்க்கின்ற பொழுது அவருடைய கடைசி நிலைமை என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. அப்போ இன்னைக்கு நைட்டு இறந்து விடுவார், அவர் இறந்துட்டார்னா எனக்கு செய்தி சொல்லி அனுப்புங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு போனாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் அன்று இரவு மரணித்து விட்டார். மரணிக்கும் பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நபி அவங்களுக்கு எந்த கஷ்டமும் ஏற்பட்டு விடக்கூடாது, என்னால் கூட என்ன பார்க்க வரணுங்கிறதுக்காக நபி அவங்களுக்கு அந்த இருளில் வருகின்ற பொழுது எதிரிகளுடைய தாக்குதலோ அல்லது வேறு ஏதாவது கடுமையான இருளில் எந்த ஒரு இடரும் நபிக்கு ஏற்பட்டு விடக்கூடாது, என்னை துரிதமாக அடக்கம் செய்து விடுங்கள் சொல்லிவிட்டு மௌத்தா போனார். மௌத்தா போன உடனே இரவோடு இரவாக அடக்கம் செய்யப்படுகிறது. மறுநாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிறார்கள், ஏன் என்கிட்ட தகவல் சொல்லல என்று கேட்ட பொழுது நபி அவர்களிடம் நாயகமே கடுமையான இருள் சூழ்ந்திருந்த நேரத்தின் காரணமாக தங்களுக்கு தகவல் சொல்ல முடியாத ஒரு சூழல் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பதில் சொல்லப்பட்டது. இப்படி எத்தனையோ சஹாபாக்களுடைய நிகழ்வுகளை பார்க்கலாம். ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், தபூக்கினுடைய யுத்தம், தபூக் யுத்தம், எதிரிகளுடைய இடத்திற்கே போய் சந்தித்த போர் அது. அந்த போர்க்களத்தில் முதல் நாள் நாங்கள் எல்லாமே தங்கி இருக்கோம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இரவுல கண் விழிச்சு பார்த்தேன், நபி அவங்களுடைய கூடாரத்தில் நபி அவர்கள் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. சரி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கூடாரத்திற்கு போய் பார்த்தேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கூடாரத்திலும் அவர்களும் இல்லை, நபியும் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய டென்ட்ல போய் பார்க்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய டென்ட்ல அவங்களும் இல்லை, இந்த ரெண்டு பேருமே இல்லை, நபி அவர்களும் இல்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இல்லை. கண்ணு கட்டின தூரத்துல ஒரு ஒளி விளக்கு தெரிகிறது. கடுமையான இருள்ல இரவு நேரத்துல நெருப்பு எரிந்து கொண்டு ஒரு ஒளி தெரிகிறது. நான் அந்த ஒளியை நோக்கி போகின்றேன். அங்கே கபரு தோண்டப்பட்டு கொண்டு இருக்கிறது, அருகில் ஜனாசா இருக்கிறது. கபரு தோண்டப்பட்டு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். நான் கேட்கின்றேன், யா ரசூலல்லாஹ், இது யாருடைய ஜனாசா என்று கேட்கின்றேன். அப்துல்லா இப்னு துல் பஜாதைன் என்று அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்துல்லா துல் பஜாதைன், அந்த சஹாபி அவர்களுடைய மரணம். இரவோடு இரவாக நபி அவர்கள் குழியிலே இறங்குகிறார்கள். அந்த ஜனாசாவை கொடுங்கன்னு சொல்லி நபி அவங்க திருக்கரத்தால வாங்கி ஜனாசாவை வச்சுட்டு துவா செஞ்சாங்க கிப்லாவை முன்னோக்கி. யா அல்லாஹ், மாலை பொழுது வரை இவர் என்னுடைய திருப்தியிலேயே இருந்தார், என்னுடைய பொருத்தத்தில் இருந்தார், நான் இவரை பொருந்திக் கொண்ட நிலையிலேயே இவர் மரணம் எய்து விட்டார். யா அல்லாஹ், இவரை நீ பொருந்திக் கொள்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை துஆ செய்தார்கள். ஹஸரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த ஜனாசா நானாக இருந்திருக்க கூடாதா? நபி அவங்க கபர்ல இறங்கி தன் கையால இறக்கி வச்சதோடு மட்டும் இல்லாம இவர் மாலை நேரம் வரை என்னுடைய திருப்பொருத்தத்திலேயே இருந்தார், இவரை நானும் பொருந்தி கொண்ட நிலையிலேயே இவர் மரணித்து விட்டார். யா அல்லாஹ், நீ பொருந்திக் கொள்வாயா? துவா. இந்த துவாவுக்கு உரித்தான நபராக நான் இருந்திருக்க கூடாதா? அந்த ஜனாசாவாக நான் இருந்திருக்க கூடாதா என்கின்ற ஏக்கம் எனக்குள் இருந்தது என்று ஹஸரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் இதை சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சஹாபி இறந்துட்டார்,
மறுநாள் காலை வரை காத்திருந்து எல்லா சஹாபாக்களிடத்திலும் தகவல் சொல்லி, இந்த மாதிரி சஹாபி இறந்திருக்காங்க, வாங்க எல்லோரும் ஜனாசாவில் கலந்து கொள்ளுங்கள், வாங்க எல்லோரும் மையத்தை பாருங்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவகாசம் அங்கே தரவில்லை. ஜனாசா ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அடுத்த வேலை என்ன தெரியுமா? அவரை அடக்கம் செய்வது. ஜனாசா ஒரு மையத்து விழுந்து விட்டது என்று சொன்னால், ஒரு மையத்து இறந்து விட்டது என்று சொன்னால், இறந்த சடலத்தை நாம் அடுத்த வினாடி அடுத்த வேலை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதற்குண்டான அடக்கத்திற்குண்டான வேலைகளில் தான் நாம் ஈடுபட்டு இருக்க வேண்டும். அதை தாண்டி நாம் நாள் பொழுதாக காக்க வைத்து ஷரியத்திலே மார்க்கத்தினுடைய மசாயிலை எழுதி தரக்கூடிய ஃபுகஹாக்கள் சொல்லி தருகிறார்கள், எந்த ஒரு தக்க காரணம் இல்லாமல் ஒரு லோக்கல் இஷ்யூ அல்லது வேறு ஏதாவது அரசு ரீதியாக அல்லது விசாரணை ரீதியாக அல்லது காவல் ரீதியாக வேற எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை என்று சொன்னால் ஒரு நாளைக்கு மேலே ஜனாசாவை வைக்கவே கூடாது. இது மார்க்கத்தினுடைய நிர்பந்தம் என்கின்ற அடிப்படையில் ஒரு நாள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா எந்த நிர்பந்தமும் இல்லை என்று சொன்னால் ஜனாசாவை விரைவாக அடக்கம் செய்வதில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மேற்கோள் காட்டிய அந்த ஹதீஸை வைத்து சொல்லுவார்கள், அஸ்ரிஉ பில் ஜனாசா, ஜனாசாவை நீங்கள் அடக்கம் செய்வதில் துரிதப்படுத்துங்கள், விரைவாக ஜனாசாவை அடக்கம் செய்யுங்கள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை மேற்கோள் காட்டி ஃபுகஹாக்கள் நமக்கு மார்க்க விஷயங்களை சொல்லித் தருகிறார்கள். அதை தாண்டி இன்னும் குளிர் சாதன பெட்டியில் ஜனாசாவை வைப்பது நாட்கணக்கில் ஏன் எப்ப வேண்டுமானாலும் வரட்டும், அங்கே வருவதற்காக வேண்டி காத்து கடந்து 2 பொழுதுகள் எல்லாம் இந்த ஊரில் ஜனாசாக்களை வைக்கப்பட்டதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்ச நேரம் குளிர் கடுமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லை, வெயில் காலத்தில் வெளியே வெயில் கடுமையாக இருக்கும், உஷ்ணம் கடுமையாக இருக்கும். அந்த நேரத்தில் வீட்டில் ஏசியை வச்சுட்டு நல்ல கூலிங்கில் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் படுத்தா உடம்பு சில்லுன்னு ஆயிடும், அதுக்கு மேலே குளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும் சொல்லி ஏசியை அமர்த்தக்கூடிய உடல் சூழ்நிலை தான் நம்மளோட சூழ்நிலை. அப்படி இருக்கின்ற இந்த உடலை கடுமையான குளிர், கடுமை நல்ல எந்த அளவிற்கு ஐஸ் உருக வேண்டுமோ அந்த அளவிற்கு உருக வைத்து ஒரு மனிதனுடைய உடலை உள்ளே கொண்டு போய் வைப்பது, அது எவ்வளவு வேதனையிலும் வேதனை. அல்லாஹு தாலாட்ட நரகம் முறையிட்டுச்சான். அல்லாட்ட நரகம் கேட்குது, என்னில் சிலதை சாப்பிடுகின்ற அளவிற்கு கடுமையான ஒரு சூழல். நம்ம சொல்லுவோம் இல்லையா, பசி கடுமையாச்சுன்னா எங்கே சிறுகுடலை பெருகுடல் தின்றமோ அந்த அளவிற்கு கடுமையான பசிங்கிறத உணர்த்துறதுக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை இது. நரகம் அல்லாட்ட முறையிட்டுச்சான். அல்லாஹ் சொன்னான் நரகத்திட்ட, நீ வருஷத்துல 2 தடவை மூச்சு விட்டுக்கும். ஒரு மூச்சு அது கடுமையான வெப்பமாக இருக்கும், இன்னொரு மூச்சு அது கடுமையான குளிராக இருக்கும். இது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய வார்த்தை. வெறுமனே நரக வேதனை என்பது நெருப்பில் சுடுவது மட்டுமல்ல, வெறுமனே சுடுதண்ணீரை மட்டும் ஊற்றுவதல்ல நரகத்தினுடைய வேதனை. அதை தாண்டி இந்த பக்கம் கடுமையான குளிர் என்பதும் நரகத்தினுடைய வேதனை என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடுமையான குளிர் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய உறவு அது எவ்வளவு நல்ல அமல்கள் செஞ்சு நற்பாக்கியங்களுக்காக வேண்டி அங்கே மண்ணறையில் நல்ல இன்பங்களை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு சுகங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு நல்லடியாராக இருந்தார் என்று சொன்னால் அங்கே கபரு காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம இங்க வீட்டில் அவருடைய அந்த நல்ல மனிதருடைய ஜனாசாவை ஐஸ் பாக்ஸில் வச்சு காக்க வச்சு அந்த நரகத்தினுடைய அதாபை கொண்டு இங்க கொடுத்து வர்றவங்க சொல்லுவாங்க, நான் வர்ற வரைக்கும் எடுக்காதுன்னு சொல்லி. அவர் வர்ற வரைக்கும் 2 நாள் ஆகும். அந்த 2 நாள் அந்த குடும்பத்தினுடைய சூழலை யோசித்து பார்க்க வேண்டாமா? சாப்பிட்டுருப்பாங்களா? எத்தனை பேர் வந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க நலம் விசாரிப்பதற்கு, ஜனாசாவை விசாரிப்பதற்கு எவ்வளோ பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அவர்கள் எல்லோரிடத்திலும் அவர்களுடைய ஆதங்களை சொல்லக்கூடிய ஒரு சூழல்.
இதை தாண்டி இன்னொரு விஷயம் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. முதல் விஷயம் ஜனாசா, அதை விரைவாக அடக்கம் செய்ய வேண்டும். அதை தாண்டி இந்த ஐஸ் பாக்ஸ்ல வச்சு காக்க வைக்கிறது, இதுவெல்லாம் முற்றிலும் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஒப்பாரி வைத்துக் கொண்டு அழக்கூடாது. நபி அவர்களுடைய சில நேரங்களில் சில மையத்தினுடைய செய்திகளை காதிலே வாங்குகின்ற பொழுது நபி அவர்களுடைய கண்கள் கண்ணீர் குளமாகும். நபி அவர்கள் அழுவார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், நாயகமே நீங்களா அழுகிறீர்கள்? ஆம், இது இரக்கத்தினுடைய குணம், இது கவலையினுடைய வெளிப்பாடு, இது ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு. அது கண்ணீராக வெளியே வருகிறது. கவலை இருக்கும், ஆனால் கண்களில் இருக்கின்ற அந்த கண்ணீரும் உள்ளத்தில் இருக்கின்ற கவலையும் நாவின் வழியாக வெளியே வந்து வார்த்தைகள் வழியாக ஒப்பாரி வைப்பது கூடாது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒப்பாரி வைத்து அழுவது இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா, இங்கே இருக்கக்கூடிய உறவுகள் அவர்கள் ஒப்பாரி வைத்து அழுவதின் காரணமாக மண்ணறையில் அந்த மையத்து வேதனை செய்யப்படுகிறது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் அழகக்கூடிய அழுகை கொஞ்ச நெஞ்சமா, பெண்களிடத்தில் இன்னும் சற்று கூடுதலாக சொல்லலாம் இந்த விஷயத்தை. அழக்கூடிய அழுகையின் அந்த எந்த அளவிற்கு அவர்கள் வார்த்தைகளை சொல்லி 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 அழுகிறார்களோ அந்த அழுகை அவர்களுடைய மண்ணறையில் அது அதாபாகத்தான் மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். எனவே கணவனுடைய அந்த இறப்பிற்காக மனைவி இத்தாவுனுடைய காலம் வரை துக்கம் அனுஷ்டிக்கலாம். இது இந்த மார்க்கத்தினுடைய அனுமதி. அதற்காக ஒப்பாரி வைத்துக் கொண்டு அழுவதற்கு இங்கே அனுமதி இல்லை. வேறு எந்த ஒரு ஜனாசாவுக்காக வேண்டியும் 3 நாட்களுக்கு மேல் துக்கத்தை அனுஷ்டிப்பதற்கு இந்த மார்க்கம் இடம் தரவில்லை என்பதையும் நாம் இதன் வழியாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கடுத்து ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால், தஃபன் பண்ணியாச்சு, அடக்கம் செய்து விட்டதற்கு பிறகு ஒரு மையத் அடக்கம் செய்யப்பட்டு விட்டது, அவர் இறந்துட்டார்னாலே அதுக்கடுத்து அவரை பற்றி ஒரு சின்ன தவறான தகவல்களை கூட வெளியே பரிமாறக்கூடாது. அவர் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன தவறை கூட வெளியே சொல்லி உயிரோடு இருப்பவர்களை நோவினை செய்யக்கூடாது. ஆமா, அவங்க அத்தா இப்படி இருந்தாரு அப்படி இருந்தாருன்னு சொன்னா உயிரோடு இருப்பவர்களுக்கு எவ்வளவு நோவினை தரும். ஒன்னும் இல்லை, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, இக்ரிமா அவர் அதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அபூ ஜஹலுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. மக்காவுடைய வெற்றியினுடைய சமயம் அவர் யமன் நாட்டுக்கு ஓடிட்டார். யமன் நாட்டுக்கு போயிட்டார். இங்க இருக்கக்கூடிய அந்த கம்பீரமான சூழல் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் யமன் நாட்டுக்கு போயிட்டார். அவங்களுடைய மனைவி அங்க போய் யமனுக்கு போய் யமன்ல இருந்து கூப்பிட்டு வராங்க மதீனாவை நோக்கி கூப்பிட்டு வரும் பொழுது தூரத்தில் இருந்து பார்த்த அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்முகத்தோடு வரவேற்கிறார்கள். வெகு தூர பயணத்தினுடைய களைப்பில் இதோ வருகிறாரே இக்ரிமா, உன் வரவு நல்வரவாகட்டும், வாருங்கள் வாருங்கள் என்று சந்தோஷமாக வரவேற்கிறார்கள். இக்ரிமா அதுவரை இஸ்லாத்தை ஏற்கவில்லை. உனக்கு என்ன வேண்டும் கேள், உங்கள் நாயகமே உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இக்ரிமா கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், நான் ரசூல் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய கோரிக்கை, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா? ஏன்னா இஸ்லாத்துக்கு இதுவரைக்கும் நான் கொஞ்ச நெஞ்ச தொந்தரவுகள் தரல, அவ்வளவு நோவினை கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கும் சரி, உங்களை சார்ந்தவர்களுக்கும் சரி, அவ்வளவு நோவினைகள். போர்க்களத்தில் எதிரணியில் நின்று கொண்டு அவ்வளவு பேரை நான் கொலை செஞ்சிருக்கிறேன், அவ்வளவு நோவினை தந்திருக்கிறேன். சொல்லாலும் செயலாலும் என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பாவத்திற்காக மன்னிப்பு வேண்டினார்கள். மன்னிப்பு தேடியதோடு மட்டும் இல்லாமல் அழைச்சு கொண்டு வந்து சபையில நிப்பாட்டி சொன்னாங்க, இக்ரிமா முஃமினாக இங்கே வந்திருக்கிறார், அவருடைய தந்தை பெயரை சொல்லி அவரை நோவினை செய்யாதீர்கள், அவருடைய தந்தையினுடைய விஷயங்களை சொல்லி அவரை குறை கூறாதீர்கள். அபூ ஜஹல் அப்படி பண்ணார் தெரியுமா, அபூ ஜஹல் இப்படி செஞ்சாரு தெரியுமா என்று சொல்லி தந்தையினுடைய குறையை சொல்லி இவரை நோவினைப்படுத்தாதீர்கள். லா தஸப்புல் அம்வாத் ஃபதுஉதுல் அஹ்யா,
நீங்கள் இறந்தவர்களை குறை கூறுவதின் வழியாக உயிரோடு இருப்பவர்களை நீங்கள் நோவினை செய்கிறீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ லஹபுனுடைய மகள் துர்ரா ஒரு தடவை அழுதுகிட்டே வர்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. பனு ஜரீக் குடும்பத்தார்கள் எல்லாம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுடைய சபைக்கு அழுதுகிட்டே வர்றாங்க. ரசூலுடைய சபைக்கு அழுதுகிட்டே வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை பிடிச்சி உட்கார வச்சு, அழுவாதம்மா உட்காருமான்னு சொல்லி என்ன நடந்தது என்பதை விசாரிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உறவு இல்லையா, அபூ லஹபுனுடைய மகள் இல்லையா? அப்போ என்ன சொல்லி பேசினார்கள் என்று சொன்னால், பனு ஜரீக் குடும்பத்தினுடைய பெண்கள் இங்கே துர்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து சொன்ன வார்த்தை, உங்க அத்தா எப்படியெல்லாம் இருந்தாரு, என்ன மாதிரி எல்லாம் நோவினை செஞ்சாரு, உங்க அம்மா எப்படியெல்லாம் பண்ணாங்க, உங்க குடும்பத்தையே சபிச்சு அல்லாஹ் தப்பத் யதா அபீ லஹபின் வ தப்புன்னு ஆயத்தையே இறக்கிட்டா. அப்படி இருக்கும் பொழுது நீ எல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தா உன் ஹிஜ்ரத் எங்க ஏத்துக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி நோவினைப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்த மாதிரி சில வார்த்தைகளை பேசியதோட கேட்ட உடனே அவங்களுக்கு அழுக தாங்கல. நேரம் நபி அவங்கள்ட்ட வந்துட்டாங்க. நபி அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவரை நோவினைப்படுத்துவதன் வழியாக என் குடும்பத்தை நோவினைப்படுத்தாதீங்க, என் குடும்பத்தாரனுடைய விஷயத்துல இப்படியெல்லாம் நீங்க பேசி என்னையும் என் குடும்பத்தையும் நோவினைப்படுத்தாதீங்க என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒரு மையத்து அது இறந்து விட்டார்கள் என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அதை உடனடியாக அடக்கம் செய்வது, காக்க வைப்பது என்றால் இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை. எந்த அளவுக்கு நான் இன்னைக்கு நம்ம கால சூழ்நிலை மாறி போய் எல்லாம் வருவது ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. நான் வர்றேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி வருவதை ஒரு ஃபேஷனாக ஆக்கி கொண்டு எவ்வளவு தூரம் டிராவல், அது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து ஒன்றும் இல்லை, வெறுமென முகத்தை பார்ப்பதற்காக இவ்வளவு தூரம். நாம் இவ்வளவு ஹதீசுகளை பார்த்தோம். எத்துணை ஜனாசாக்கள், பள்ளியை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பெண் மறுநாள் பார்த்தா பள்ளியில் காணோம், எங்கே குப்பையாக இருக்குது. அந்த பெண்மணி ஒருத்தவங்க சுத்தம் செய்வாங்களே, அந்த பெண்மணி எங்கன்னு நபி அவங்க கேட்குறாங்க. யா ரசூலுல்லாஹ், அவங்க இறந்துட்டாங்க, அடக்கம் பண்ணியாச்சு, ஏன் என்கிட்ட சொல்லலை? இல்லை, நான் எதுவுமே அடக்கம் பண்ணியாச்சுன்னு சொல்லி திரும்பவும் சொன்ன பொழுது எங்கள் கபூர் எங்கேன்னு போய் கேட்டு அந்த கபூரில் நின்று தொழு வைத்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது சில ஜனாசாக்கள் மதீனாவில் இப்போ இருக்கிற மாதிரி பெரிய மாநகரம் அல்ல, ஒரு 4-5 தெருக்களை கொண்ட ஒரு சின்ன மதீனாவில் ஏதாவது ஒரு சஹாபி இறந்து விட்டாலும் நபி அவர்களுக்கே விஷயம் தெரியாத அளவிற்கு அந்த ஜனாசாவை இரவோடு இரவாக அடக்கம் செய்த நிகழ்வுகளை எல்லாம் நம்ம ஹதீசுகளிலே பார்க்கின்ற பொழுது, ஜனாசா அஸ்ரிஉ பில் ஜனாசா, ஜனாசாவை அடக்கம் செய்வதில் நீங்கள் துரிதப்படுத்துங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை நினைவு கொண்டு ஜனாசா அதற்குண்டான கண்ணியத்தை நாம் செய்ய வேண்டும், அதற்குண்டான மரியாதையை நாம் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு மையத்தை எந்த விதமான சங்கடமும் இல்லாமல், அந்த மையத்திற்கு எந்த விதமான வேதனையும் தராமல் நல்ல முறையிலே அடக்கம் செய்வதற்குண்டான நற்பாக்கியத்தை நாம் பெற்று அருள வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்